புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உலகெங்கும் இருக்கும் தமிழ் கத்தோலிக்க உறவுகளுக்கு வணக்கம். அருள் தேடல் டிவிக்கு நீங்கள் அளித்து வருகின்ற மாபெரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையின் பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு 10 நாட்கள் அன்னையை பற்றிய என்னுடைய ஆழ்ந்த அனுபவங்களையும் சிந்தனைகளையும் கேட்டு கற்றறிந்த கருத்துக்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிறரும் இதை கேட்டு பயன்பெறும்படியாக, அதிகம் பகிரும்படியாக உங்களை நான் அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியவும் அன்னை மரியாள் மீது மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் தெய்வீக திருப்பலிக்கு பக்தியுடன் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று இறைவனின் தூதர் உரைத்தது போல அந்த இறைவனின் தாய் மரியாள் இவ்வுலகில் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நம்மை நாம் தயாரிக்கும் வகையில் அன்னைக்கு நவநாள் திருப்பலிகள் நிறைவேற்றும் நாம் இன்று அன்னையின் கொடியேற்ற திருப்பலியை சிறப்பிக்க உள்ளோம். இறைமகனை இயேசுவை நமக்கு அடையாளம் காட்டிய அன்னையின் பிறந்த நாளை எதிர்நோக்கி இருக்கும் நாம் இன்று பாத யாத்திரை பக்தி முயற்சியும் அன்னை மரியாளின் ஆசீர்வாதங்களும் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். இன்று பல்வேறு மக்கள் இனம், மொழி, மதம் கடந்து எழில்மிகு அன்னையின் திருத்தலங்களை நோக்கி பாத யாத்திரையாக செல்வார்கள். ஆனால் இக்கொரோனா தொற்றினால் பலரும் பாதிக்கப்பட்டு இருக்கையில் பாத யாத்திரையாக செல்ல இயலாத மக்களுக்காகவும் சிறப்பாக அவர்களின் குடும்பத்திற்காகவும் இத்திருப்பலியில் ஜெபிக்க இருக்கின்றோம். இறைவனின் ஆசீர்வாதங்களை ஆரோக்கிய அன்னை வழியாக பெறவும் மற்றும் அன்னை மரியாளின் மீது நம்பிக்கை பெருக வேண்டி உன்னத திருப்பலியில் மன்றாடவும் இறை ஆசீர் பெறுவோம். பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள்மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சும் நிறைந்திடுமே. குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சும் நிறைந்திடுமே. பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைத்தையும் படைத்தவரை சுமந்த கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர். உம்மை உண்டாக்கியவரை பெற்றெடுத்தீர். என்றென்றும் கன்னியாக நிலைத்திருக்கின்றீர்.
அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள்
அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால்தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனால் கரையாதவரன்பு குறையாதே. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனால் கரையாதவரன்பு குறையாதே. கண்ணவர் என்னாலும் காத்திடுவார், கண்ணவர் என்னால் காத்திடுவார். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே,
வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 1. வாழ்வு தருகிற இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்னை மரியாளுக்கு சிறப்பு விழா எடுத்து கொடியேற்றம் முதல் அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழா வரை 10 நாட்கள், அன்பிற்குரியவர்களே, இந்த திருவிழாவை நாம் சிறப்பித்து கொண்டாட இருக்கிறோம். இந்த நாட்களில் அன்னை மரியாளை பற்றி எனக்கு இருக்கின்ற அனுபவங்கள், சிந்தனைகள், அன்னை மரியாள் பற்றி தெரிந்து கொண்டிருக்கிற செய்திகள் என இவை யாவற்றையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது நம்முடைய பக்தி முயற்சிக்கும், விசுவாசத்திற்கும், நம்பிக்கைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்றும் நான் நம்புகிறேன். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை. கப்ரியேல் எனும் ஆண்டவரின் தூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன வார்த்தை, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். 1, அன்னை மரியாள் அருள்மிக பெற்றவளாக இருக்கிறாள். 2வது, ஆண்டவர் அன்னை மரியாளோடு உடன் இருக்கிறார். இதை சொன்னவர் கப்ரியேல் எனும் ஆண்டவரின் வானதூதர். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று சொல்லுகிற வேளையில்
அன்னை மரியாள் கடவுளுடைய அருளினை அதிகமாக பெற்றவளாக இருக்கிறாள் என்று சொன்னவர் ஆண்டவரின் தூதர் கப்ரியேல். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்று சொல்லப்பட்ட இந்த இறைவார்த்தை மீண்டுமாய் கப்ரியேல் எனும் ஆண்டவரின் தூதர் அன்னை மரியாளுக்கு உரைத்தது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 42வது இறைவார்த்தை. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்று சொன்ன அந்த இறைவார்த்தைகள் தூய ஆவியாரால் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுக்கு சூட்டிய பட்டமாக இது அமைந்திருக்கிறது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 43வது இறைவார்த்தை. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொன்ன அந்த இறைவார்த்தைகள் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை நோக்கி சொன்ன வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. இவை அனைத்துமே அருள்மிக பெற்றவளாக, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவளாக, தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவளாக அன்னை மரியாள் இருக்கின்றாள். அவள் கடவுளுடைய வல்லமையை பெற்றவள் என்பதை அழகாக எடுத்துரைக்கின்ற இறைவார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. மலை உச்சியில் இருந்த பழங்குடி இனத்து மக்களுக்கும் அந்த மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கின்ற மற்றொரு பழங்குடி இனத்து மக்களுக்கும் இடையே நீண்ட நாளாக ஒரு பகை இருந்து வருகிறது. ஒரு முறை எப்படியோ அந்த மலை உச்சியில் இருந்த மக்கள் அந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கின்ற மக்களுக்குள் இருந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு போய்விடுகிறார்கள். எனவே இந்த மலை அடிவாரத்தில் இருக்கின்ற பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி எப்படியாவது அந்த சிறுமியை நாம் மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று கலந்து ஆலோசிக்கிறார்கள். அப்பொழுது இளைஞர்கள் ஒரு 5 பேர் முன்வந்து நாங்கள் சென்று அவர்களோடு சமரசம் பேசி அந்த குழந்தையை மீட்டு வருகிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பெரியவர்களும் அதற்கு சம்மதித்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த 5 பேரும் அந்த குழந்தையை மீட்டு வருவதற்காக அந்த மலை உச்சியை நோக்கி நடக்கிறார்கள். நடந்து போகிற வழியில் கரடுமுரடான அந்த பாதை செங்குத்தான பாறைகளால் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏறுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். கால் கை வலிக்கிறது. தாமதமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஓய்வெடுத்து விட்டு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மலை உச்சியை அடைந்து குழந்தையை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடைய லட்சியமாக இருந்தது, கடமையாக இருந்தது. எனவே சிரமப்பட்டு கூட அந்த செங்குத்தான பாறையிலே அவர்கள் நடந்து போய் கொண்டே இருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் செல்லுகிற வழியிலே அன்பிற்குரியவர்களே, அந்த மலை அடிவாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தாய் அந்த குழந்தையை தன்னுடைய இடுப்பிலே வைத்து தூக்கி கொண்டு நடந்து வருகிறார். இதை பார்த்தவுடன் இந்த இளைஞர்களுக்கு அதிர்ச்சி. அம்மா, எப்படி நீங்கள் மேலே சென்றீர்கள்? எப்படி இந்த குழந்தையை அந்த இனத்து மக்களிடமிருந்து மீட்டு வந்தீர்கள் என்று ஆச்சரியத்தோடு கேட்டபோது அந்த தாய் இவ்வாறு சொன்னாலாம், அன்பு பிள்ளைகளே, நீங்கள் என் குழந்தையின் மீது அக்கறை வைத்திருக்கிறீர்கள். இந்த குழந்தையை எப்படியாவது மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கடமை உணர்வோடு நீங்கள் இந்த பாதையிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இது அமர்ந்து கொண்டிருக்கிறாளே என் பிள்ளை, இவள் என்னுடைய உயிர், என் அன்புக்குரியவள், என் வாழ்வு, என் கனவு, என் லட்சியம் எல்லாமே இந்த குழந்தைதான். எனவே எனக்கு வலியோ வேதனையோ தூரமோ எதுவும் தெரியவில்லை. கடந்து போனேன். அவர்களிடத்தில் கெஞ்சி இறைந்து மன்றாடி என் குழந்தையை மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னாலாம் அந்த தாய். அன்பிற்குரியவர்களே, இப்படிதான் நம்முடைய தேவத்தாய் நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசி நம்மை மீட்டுக் கொள்ளுபவராக இருக்கிறார். இறைவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கின்றவளாக அன்னை மரியாள் இருக்கிறாள். நம்மை பாதுகாக்கிற தேவத்தாயாக நம் அன்னை இருக்கிறார். ஏன் இந்த நாளில் அன்னை மரியாவுக்கு கொடியேற்ற வேண்டும்? ஏன் அவளுக்கு விழா கொண்டாட வேண்டும்?
மாதாவை அழகாய் புடவையில் அலங்கரித்து நகைகள் ஆபரணங்கள் எல்லாம் போட்டு ஏன் அழகு பார்க்க வேண்டும்? பாத யாத்திரையாக பக்தர்கள் சாரையாக மேலை நகருக்கு எதற்காக பாத யாத்திரை பயணம் செல்ல வேண்டும்? அன்னையை தரிசிக்க வேண்டும், பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அன்னை மரியாள் என்ன கடவுளா? சாதாரண நம்மை போன்ற ஒரு பெண் பிறவிதானே, ஒரு மனித பிறவிதானே. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தவறான நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் விக்கிர ஆராதனை செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிற மக்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். எனவேதான் அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் பாத யாத்திரை பக்தி முயற்சியும் அன்னை மரியாளின் உன்னதமான ஆசீர்வாதமும் என்கிற தலைப்பிலே இந்த நாளை நாம் சிறப்பித்து கொண்டாடி ஆண்டவருடைய உன்னதமான ஆசீரை பெறுகிறோம். உண்மைதான், அன்னை மரியாள் மனித பிறவி, அவள் கடவுள் இல்லை, சாதாரண ஒரு பெண் தான் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஒருபோதும் கத்தோலிக்க திரு அவையும் கத்தோலிக்க வழிபாடும் அன்னை மரியாவை கடவுள் என்று சொன்னதில்லை. அதற்கான குறிப்புகளை எங்காவது இருந்தால் நீங்கள் எனக்கு கொண்டு வந்து காட்டும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பிறகு ஏன் அன்னை மரியாவுக்கு கொடியேற்றுகிறீர்கள்? எதற்காக கோவில் கட்டுகிறீர்கள்? எதற்காக அன்னை மரியாளுக்கு சுரூபம், திருவிழா, தேர் என்று நாம் கேட்பதில் நியாயம் இல்லாமல் இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, நியாயம் இருக்கிறது. நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நியாயம் இருக்கிறது. மேற்சொன்ன அனைத்தும் வெளி அடையாளங்கள், பக்தி முயற்சிகள். இவற்றை செய்ய வேண்டும் என்று கத்தோலிக்க திரு அவை நிச்சயமாக ஒருபோதும் எவரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் இந்த பக்தி முயற்சிகளை எல்லாம் திரு அவை அனுமதிக்கிறது. அனுமதிக்கிறது என்பது வேறு, அனுமதிக்கிறது என்பது வேறு. கட்டாயப்படுத்தி இவற்றை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவது வேறு. இவை இரண்டுக்கும் நாம் முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் கடைபிடித்துதான் ஆக வேண்டும் என்று நிச்சயமாக பாத யாத்திரை செல்லுகிறவர்களையோ, தேர் எடுப்பவர்களையோ, கொடியேற்றுபவர்களையோ அல்லது அன்னை மரியாளுக்கு பக்தி மாலை சூட்டுகிறவர்களையோ கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் இவை அனைத்தையும் திரு அவை அனுமதிக்கிறது என்றால் அது ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்டு பார்க்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இயேசு ஆண்டவர் ஒருவரே கடவுள் என்பதில் எவருக்கும் ஐயப்பாடு இல்லை. இதை எவரும் மறுப்பதற்கில்லை. இது நம்முடைய அடிப்படையான விசுவாசம், அடிப்படையான நம்பிக்கை. இயேசுவே ஆண்டவர் என்பதுதான் நம்முடைய ஒரே விசுவாசம். அன்னை மரியாள் கடவுள் என்பதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அன்பிற்குரியவர்களே, கடவுள் ஒருவரே என்று ஏற்றுக்கொள்ளும் நாம் அன்னை மரியாளுக்கு புகழ் சூட்டுகிறோம், அன்னை மரியாளுக்கு மரியாதை செலுத்துகிறோம், அன்னை மரியாளுக்கு வணக்கத்தை செலுத்துகிறோம், அன்னை மரியாளுக்கு புகழ் சொல்லுகிறோம், பாடல்களை பாடுகிறோம், பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். ஏனென்றால் அன்னை மரியாள் இறைவனின் தாய், அன்னை மரியாள் பேறு பெற்றவள், அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள், அன்னை மரியாள் அமல உற்பவி, அன்னை மரியாள் ஆசீர்வாதங்களை பெற்றவள். அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தில் நாம் தெளிவுபட இருக்க வேண்டும். இதை பிறருக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இயேசு ஆண்டவர் ஒருவரே கடவுள். அவருக்கே துதி, கணம், மகிமை, ஆராதனை, வழிபாடு. அன்னை மரியாளுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம், மரியாதை செலுத்துகிறோம். அன்னை மரியாளுக்கு நாம் நம்முடைய அன்பின் வெளிப்பாடுகளை பல நிலைகளிலே வெளிப்படுத்துகின்ற வெளி அடையாளங்கள் தான் இந்த கொடி, கோவில், சுரூபம், திருவிழா, தேர் கொண்டாட்டங்கள் எல்லாம். ஏன் கொடியேற்றுகிறோம், ஏன் எதற்காக கொடியேற்றுகிறோம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். 4 சிந்தனைகளை முன்வைக்கிறேன். கொடி மேல் நோக்கி உயர்வது போல அன்னையினுடைய பரிந்துரையால் நம் உள்ளங்கள், அன்பிற்குரியவர்களே, இறைவனை நோக்கி மேல் எழும்புகிறது. விண்ணக வாழ்விற்கு அது அழைப்பினை கொடுக்கிறது என்பதனுடைய அடையாளமாய் கொடி அமைந்திருக்கிறது. கொடியானது மேலே பறக்கும் போது ஓர் அடையாளமாய் அது விளங்குகிறது. என்ன அடையாளம் என்றால், சாதி, மொழி, இனம், மதம் கடந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய சமத்துவத்தை போதிப்பதாய் அந்த கொடி திகழ்கிறது.
நாடு, ஊர், சமூகம் இவை அனைத்தையும் கடந்து எல்லாரையும் இணைக்கின்ற அன்பின் சக்தியாய் அன்னையினுடைய கொடி விளங்குகிறது. மூன்றாவது சிந்தனை, கொடியில் பொதிந்துள்ள புனிதர்களின் படமானது அல்லது அன்னை மரியாளுடைய திருவுருவமானது தன் தூய வாழ்வினால் அன்னை மரியாள் எவ்வாறு உயர்ந்து நிற்கிறாளோ அதுபோன்று மனிதர்களாகிய நாமும் இந்த புனித தாயினை போன்று நம்முடைய புனித வாழ்வினால், தூய வாழ்வினால் உயர்ந்து நிற்க முடியும் என்பதனுடைய முன்னுதாரணம், எடுத்துக்காட்டுதான் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற, அழகாய் பறந்து கொண்டிருக்கிற அந்த கொடியினுடைய அடையாளம். இந்த கொடியை நாம் உற்று நோக்கும் போது மகிழ்ச்சி பொங்குகிறது, நமக்குள் அன்பு மேலோங்குகிறது, ஒற்றுமை வளர்கிறது, சமத்துவத்தில் நாம் சங்கமமாகிறோம். நம்மிடத்திலே பிரிவினைகள் இல்லை, பேதங்கள் இல்லை. இந்து மத சகோதர சகோதரிகள் வருகிறார்கள், முஸ்லிம் மத சகோதர சகோதரிகள் வருகிறார்கள், பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் வருகிறார்கள். எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய தாயின் அரவணைப்பு இதயமாக இருக்கிறது அன்னை மரியாளுடைய அருட்தலங்களும் திருத்தலங்களும். அன்பிற்குரியவர்களே, இந்த சிந்தனையோடுதான் இந்த கொடியை நாம் ஏற்றுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் பாத யாத்திரை செல்லுகிறோம்? எதற்காக பக்தர்கள் சாறை சாறையாக, கூட்டம் கூட்டமாக பாத யாத்திரை செல்லுகிறார்கள்? அன்னையினுடைய அருட்தலங்களை நோக்கி. கால் கடுக்க 10 நாட்கள் 15 நாட்கள் என்று இந்த ஆகஸ்ட் மாதத்திலே சாறை சாறையாய் பக்தர் கூட்டம் அன்னை மரியாளுடைய அருட்தலங்களுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். இது எவரையும் கட்டாயப்படுத்தி போக வைக்கின்ற பாத யாத்திரை அல்ல. நீங்கள் கட்டாயமாக அன்னையினுடைய அருட்தலங்களுக்கு பாத யாத்திரையாக போக வேண்டும் என்று எந்த குருவானவரோ அல்லது கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைவுரைகளோ சொல்லுவது இல்லை. ஆனாலும் கூட இது ஒரு பக்தி முயற்சியாக, அன்பின் வெளிப்பாடாக, அன்னை மரியாளின் மீது கொண்டிருக்கிற பற்றின் அடிப்படையாக இது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பக்தி முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த இடங்களிலும் கூட சிறு சிறு அசம்பாவிதங்கள் நடக்கிறது, தவறுகள் நடக்கிறது, திருடுகள் நடக்கிறது. இது பக்தர்களுடைய நோக்கம் அல்ல, சில சந்தர்ப்பவாதிகள் பயன்படுத்திக் கொள்ளும் சுயநல போக்காக அமைந்திருக்கிறதே ஒழிய இது நிச்சயமாக பக்தர்களுடைய நோக்கம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பக்தி முயற்சியை பற்றிய சிறு புரிதல்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன் நடந்து போகிறார்கள்? வேலைகளை விட்டுவிட்டு, வீட்டை விட்டுவிட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு நடந்து போவது பொழுதுபோக்கிற்காக அல்ல, பேச்சு துணைக்காக அல்ல. எங்களோடு மக்கள் கூட்டம் கூட்டமாக இணைந்து கொண்டு வருகிற போது நோயை, குறையை, பாவத்தை, கஷ்டத்தை, வேதனையை, துன்பத்தை சுமந்து கொண்டு நடந்து போகிறார்கள். சுமக்கவே முடியாது, நடக்கவே முடியாது. ஆனாலும் கூட வேலை நகரிலே அவர்கள் சென்று அடைகிற போது அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய விசுவாசம், அவர்கள் உடன் வருகின்ற பிற சகோதர சகோதரிகள் கொடுக்கிற உற்சாகம், உற்சாகமான பாடலாக இருக்கலாம், உருக்கமான ஜபங்களாக இருக்கலாம், உண்மையான உடனிருப்பு அன்பாக இருக்கலாம், பிறநல சகோதரத்துவமாக இருக்கலாம். இவை அனைத்தையும் அன்பிற்குரியவர்களே போகின்ற வழியிலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டே போகிறார்கள். இவர்கள் அனைவரையும் அன்னையானவள் ஆண்டவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட இந்த பயணிகளுடைய வாழ்வானது ஏதோ பயணத்தை பொறுத்தோ அல்லது அவர்கள் இருக்கின்ற அந்த கால் கைகளினுடைய வலிமையை பொறுத்தோ அவர்களுடைய பயணம் அமைவதில்லை, அல்லது பயணத்தினுடைய வெற்றி அமைவதில்லை. மாறாக தாங்கள் கொண்டிருக்கிற அந்த இலக்கு, அந்த லட்சியத்தில் தான் அவர்களுடைய பயணத்தினுடைய வெற்றியானது அமைந்திருக்கிறது. கால் வலிக்கும், கை கால்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது, உடல் சோர்ந்து போகும், உடலில் வலி வேதனைகள் இருக்கும். இவை அனைத்தையும் சுமந்து கொண்டு கூட அந்த லட்சியத்தை அடைகிற போது, அந்த இலக்கை அடைகிற போது அவர்களுக்குள் பெரும் நிம்மதி வருகிறது, மன நிறைவு வருகிறது, மகிழ்ச்சி பொங்குகிறது. அன்பிற்குரியவர்களே, இது நாம் அடையும் நிரந்தரமான இலக்கு அல்ல. ஏதோ அன்னையினுடைய அருட்தலத்தை போய் சேர்ந்து விட்டோம் என்றால் அதுதான் நமக்கு நிரந்தரம் என்று நினைக்க முடியாது, கூற முடியாது. அது ஒரு முன்சுவைதான், அது ஒரு முன்சுவைதான். ஆனால்
அந்த இடத்திலிருந்து நம்மை விண்ணோக்கி அழைத்துச் செல்லுகின்ற விண்ணக பேரின்பத்தில் நமக்கு இடம் கொடுக்கிற உண்மையான இலக்கு அல்லது லட்சியம் என்பது ஆண்டவரை அடைவதாகத்தான் இருக்கும். இது ஒரு முன்சுவைதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அன்னையே, தாயே, ஆரோக்கிய மாதாவே, அம்மா, உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா, திசையெல்லாம் மக்களை வருக வருக என அழைக்குதம்மா என்கிற பாடல் வரிகள் ஓங்கி ஒலிக்கும் போது, அன்பிற்குரியவர்களே, அணைத்து வைத்திருந்த மின்விளக்குகள் எல்லாம் அலங்காரமாய் அழகாய் ஜொலிக்கின்ற போது அப்படியே நாம் உருகி போகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். நம்மையே அறியாமல் மலமளமளவென கண்ணீரானது நம் கண்களில் இருந்து கொட்டுகிறது. கொடியானது மேலே உயர உயர மனதில் இருக்கின்ற பாரங்கள் தணிகிறது, சுமைகள் குறைகிறது, நோய் பிணிகள் நீங்குகிறது, வேதனைகள் தணிகிறது, கை கால் உடலில் இருக்கின்ற எல்லா வலிகளும் பறந்தோடுகிறது. அன்பிற்குரியவர்களே, நீயும் நானும் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தால் மட்டுமே இதை உணர்ந்து கொள்ள முடியும், இந்த அருளை பெற முடியும், இந்த ஆசீரை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் ஆமோஸ் இறைவாக்கினருடைய வார்த்தைகளான 5வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை, உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன், உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவற்றை தியானித்துக் கொண்டு வீட்டிலேயே கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். எவர் ஒருவர் அதில் முழுமையாக பங்கெடுக்கிறாரோ அவருக்கு தான் அந்த ஆசீர், அவருக்கு தான் அந்த அருள் நலம். இப்பேற்பட்ட உன்னத பாக்கியத்தை இந்த முதல் நாள் சிந்தனையாக உங்கள் முன்பாக வைக்கின்றேன். அன்னையின் அருள் தொடரும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்போதும் கண்ணியான புனித மரியாவினுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய
என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். திருமணம் சுமக்குடியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, அப்பா, இதோ உம்முடைய தேவத்தாய்க்கு நாங்கள் விழா எடுக்கிற இந்த நன்னாட்களிலும் கூட கொரோனா தொற்று நோயினுடைய அச்சத்தினால் பாத யாத்திரையாக, திரு யாத்திரையாக, நடைப்பயணமாக அன்னையினுடைய அருட்தலங்களுக்கு சென்று உம்முடைய தெய்வீக ஆசிரை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இரக்கமாயிரும், கருணை கொள்ளும். குறிப்பாக எவரெல்லாம் ஒவ்வொரு வருடமும் இந்த பாத யாத்திரை மேற்கொள்ளுவார்களோ, இந்த வருடம் செல்ல முடியவில்லையே, அன்னையினுடைய கொடியினை பார்க்க முடியவில்லையே, ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்கிற தவிப்பும் ஏக்கமும் கலக்கமும் மனதுக்குள் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில், அப்பா, இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாய் அப்பேற்பட்ட எல்லா பக்தர்களுக்காகவும் நல் உள்ளங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் மீது நீர்தாமே உம்முடைய நிறைவான அருளை, ஆசீரை பொழிந்து அவர்களுடைய கஷ்டங்கள், மனக்குறைகள், பாரங்கள், வலிகள், வேதனைகள், நோய் நொடிகள், துன்பங்கள், குடும்ப சுமைகள் என யாவற்றையும் போக்கி அன்னையினுடைய அருளானது அவர்கள் இருக்கிற இடத்திலேயே ஒவ்வொரு இல்லந்தோறும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பொழியப்படும்படியான கிருபையை தர உருக்கத்தோடு உம்மை நோக்கி வேண்டி செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகவழியின் நெற்சலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒப்புவந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில்
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த உன்னதமான நாட்களிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அன்பு, அமைதி, சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதி. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதி. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாகிய உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும்.
எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பரிந்துரையோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாவது நாள் நவநாள் திருப்பலியானது ஞாயிறு திருப்பலியாக அமைந்திருக்கிறது. எனவே நாளைய தினம் நாம் சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த தெய்வீக உன்னத திருப்பலி அன்னை மரியாளினுடைய காட்சிகளும் அவற்றின் நோக்கங்களும் என்கிற தலைப்பிலே நிறைவேற்றப்பட்டு உன்னத ஆசீர்வாதத்தையும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையையும் வேண்டி நாம் ஜெபிக்கின்றோம். நன்றி. அழகோவியமே அன்னை மரியே, உயிரோவியமே உள்ளம் கவர்ந்தவரே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவரே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவரே, அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே பொய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், எங்கள் உள்ளங்கள் எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது நெஞ்சம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே அன்னை மரியே, உயிரோவியமே உள்ளம் கவர்ந்தவரே, அழகோவியமே அன்னை மரியே, உயிரோவியமே உள்ளம் கவர்ந்தவரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களும் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.